இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. டேய் நீங்க இப்படி போங்க, இப்படி போங்க, தப்பிச்சு போங்கடா, ஒருத்தனும் மாட்டக்கூடாது, போங்க. டேய் யாரும் கிட்ட வராதீங்க, வந்தீங்க இவன் கழுத்து அறுத்துருவோம், போங்க பின்னாடி. டேய் பின்னாடி போன்னு சொல்றல, விடுடா. டேய் ஓ அண்ணா, டேய் தள்ளி போங்க, தள்ளி போ, கிட்ட வராதீங்க. ஏடி டேய் அண்ணா என்னடா பாத்துக்கிட்டு இருக்கீங்க, அவளை கொல்லுங்கடா. ஏய் போய் கொல்லுங்கடா. பாட்டி அயலி பாட்டி எங்க போயிருந்த இவ்வளவு நேரம், ஆளே காணோம். அது பாட்டி நான் பானை வாங்கிட்டு வந்துட்டு இருந்தேனா, அப்போ யாரோ ஒரு ரவுடி கையில கத்தி வச்சுட்டு வேகமா ஓடி வந்தான். ஐயோ துப்பாக்கியோட என் பக்கத்துல வந்துட்டான் பாட்டி. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஐயோ அப்புறம் என்னமாச்சு? உனக்கு ஒண்ணும் ஆகலல்ல? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பாட்டி, நான் தான் வந்துட்டேன்ல. இங்க நீ வர்றதுக்கு முன்னாடி ஒரு பெரிய கலவரமே நடந்துருச்சு. சரி சரி நேரமாச்சு, வாங்க போய் சாமி கும்பிடலாம். இப்பவே இவ்ளோ கூட்டமா இருக்கு, வாங்க போய் சாமியை பாப்போம். ஏய் உண்மையை சொல்லு, நீ அங்க இருந்தா வரியா? ஆமா அத்தை, நான் இப்போ அங்க இருந்து தான் வரேன். ரித்திகா எல்லாத்தையும் எடுத்துட்டு வாமா, போலாம். இரு இரு இரு, அயலி பொங்கல் வைக்கணும், தீச்சட்டி எடுக்கணும், அதுக்குள்ள போலாங்கிற. அந்த பானை அப்படியே கீழே போட்டு உடைச்சிட்டு சொல்லுங்க. இதுக்கப்புறம் அதை பத்து வச்சு நெருப்பு மூட்டி ரெடி பண்ணிட்டு போனா நாளைக்கு தான் வீட்டுக்கு போய் சேருவோம். ஏய் அதுக்குன்னு அயலி பொங்கல் வைக்காம தீச்சட்டி ரெடி பண்ணாம நாம பாட்டு போய் சாமி கும்பிடுறதா? அதான் ரித்திகா அம்முலாம் எடுக்கிறாங்கல்ல, இப்ப இவ எடுக்கலன்னா ஒன்னும் குறைஞ்சு போயிடாது. என்ன எல்லாரும் மச மச நின்னுட்டு இருக்கீங்க? வாங்க எல்லாரும் சாமி கும்பிட போவோம், கூட்டமா வேற இருக்கு, வாங்க. கடவுளே, வீட்டுக்கு மூத்த பொண்ணு அயலி, அவளையே தீச்சட்டி எடுக்க விடாம பண்றாங்களே. எப்படியோ நம்மளோட இந்த ஆபரேஷன் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சது. பாவம், வாய் பேச முடியாத குழந்தைய கடத்தி வச்சுக்கிட்டு என்னெல்லாம் பண்றானுங்க, அவனுங்களெல்லாம் சும்மாவே விடக்கூடாது. ஆமா, ஏடி எங்க? அந்த ரவுடியை துரத்திக்கிட்டு தானே போனா? ஆமா இல்ல சீனியர், அங்க பாருங்க.
இந்திரா ரொம்ப நேரம் வெளியே நிக்க வேண்டாம், குழந்தை தூக்கிட்டு உள்ள சரிங்கம்மா. நான் இதை வந்துடுறேன். இந்திரா உட்காருமா, உட்காரு உட்காருமா. குழந்தைக்கு குடிக்க ஏதாவது எடுத்துட்டு வா. போமா. நீரு நான் கொண்டு வரேன். எப்படியோமா அந்த கடவுள் புண்ணியத்துல குழந்தை திரும்பவும் நம்ம கைக்கு கிடைச்சிட்டா. ஆமா சித்தப்பா, பாவை திரும்ப எனக்கு நல்லபடியா கிடைச்சது. என்னமோ நானே மறுஜன்மம் எடுத்த மாதிரி இருக்கு. என் பேத்தியை கடத்தி வச்சுக்கிட்டு அந்த பொறுக்கி பசங்க நம்ம எல்லாரையும் தவிக்க வச்சுட்டாங்களே. பாவம் குழந்தை வாய் பேச முடியாம அவனுங்க கிட்ட மாட்டிக்கிட்டு எவ்வளவு வேதனை அனுபவிச்சாலோ தெரியலையே. சரி, அதான் குழந்தை நம்ம கைக்கு பத்திரமா கிடைச்சிட்டால, விடுங்க. இனிமே யாரும் அதை பத்தி பேச வேண்டாம். பால் ஃபுல்லா குடிக்கணும். இந்தா குடி பாவை. எப்ப சாப்பிட்டாலோ என்ன சாப்பிட்டாலோ பாவம். ஏந்திராணி, குழந்தைய கடத்தினவங்க யாருன்னு தெரிஞ்சுதா? இல்ல சித்தி, அது யாருன்னு இன்னும் சரியா கண்டுபிடிக்க முடியல. ஆனா இத பண்ண சொன்னவங்க என்னை பத்தி நல்லா புரிஞ்ச, என்னோட ஒவ்வொரு மூமெண்ட்டையும் நல்லா தெரிஞ்சு வச்சவங்களா தான் இருக்கணும். இன்னும் சரியா சொல்லணும்னா என்ன சுத்தி என் பக்கத்துல இருக்கிற யாரோ தான் அந்த வேலையை பார்த்திருக்காங்க. போலீஸ்க்கு கூடவா கடத்துனது யாருன்னு கண்டுபிடிக்க முடியல? இல்ல சித்தப்பா, நான் கேட்டுக்கிட்டதால போலீஸ் டைரக்டா இதுல இறங்கல. அவங்க ஒரு அண்டர் கவர் டீம் வச்சுதான் இத பண்ணிருக்காங்க. நாம நன்றி சொல்றதா இருந்தா அந்த டீமுக்கு தான் நம்ம நன்றி சொல்லணும். ஆனா அவங்கள என்னால பார்க்க முடியல. போலீஸ்க்கே அவங்கள யாருன்னு தெரியாதான். அவங்க ஒரு சீக்ரெட் டீம். எப்படியோ கடவுள் மாதிரி வந்து நம்ம குழந்தைய காப்பாத்திருக்காங்களே, இப்போதைக்கு நமக்கு அதுவே போதும். ஆனா ஒண்ணு சித்தப்பா, என் பொண்ணை கடத்தினவனை மட்டும் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டேன்னு வைங்க, கண்டிப்பா அவனுக்கு உயிர் போய்தா காட்டுவேன். தேவைப்பட்டா அவன் உயிரை எடுக்க கூட செய்வேன். சரி இந்திராணி, நாங்கெல்லாம் இருக்கோம்ல, கவலைப்படாத, பாத்துக்கலாம். பாவை பார் ரொம்ப டயர்டா இருக்கா, நீ அவளை கூட்டிட்டு போய் ரெஸ்ட் எடுக்க வை. ஆமா இந்திரா, நீ குழந்தைய கூட்டிட்டு போ, மத்ததெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். Great job, team. Keep it up. And one more information. ஏடி, உங்க அம்மாவோட கேஸ்ல ஒரு முக்கியமான பர்சனை பத்தி க்ளூ கிடைச்சிருக்க. அவன் பேர் வர்மா, அண்டர்வேர்ல்ட் தாதா. அவன் இப்ப இந்தியா வந்திருக்கான். இன்டெலிஜென்ஸ்ல இருந்து இன்ஃபர்மேஷன் வந்திருக்க.